கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். மீண்டும் கர்த்தருடைய வார்த்தைக்கு நான் உங்களை அழைத்து செல்கிறேன். கர்த்தருடைய வார்த்தையை தியானியுங்கள். எப்பொழுதும் அருமையானவர்களே, கர்த்தருடைய வார்த்தையை கேட்கின்ற பொழுது சில காரியங்கள் உங்களுக்கு புதிதாக இருக்கலாம். ஆனால் வேதம் சொல்கிறது உங்களை வஞ்சிக்க கொடுத்து எழுதுகிறேன், ஒருவரும் உங்களை வஞ்சிக்க வேண்டிய அவசியம் இல்லை. யோவான் சொல்லுகிறார் 2:27 உங்களுக்கு இருக்கிற அபிஷேகம் உங்களை போதிக்கும். அதாவது நீங்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டிருந்தால் தேவ ஆவியானவர் உங்களுக்குள் இருக்கிறார். நான் போதிப்பது உங்களுக்குள் இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் அது சரி என்றால் சரி 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 என்று சொல்லுவார். இந்த வேத வசனத்தின் படி வெளிச்சத்திலே சரி என்பார். தவறாக இருந்தால் நோ நோ என்பார். ஆகையினாலே நீங்கள் உங்களை ஆவியானவரை சார்ந்து என்னுடைய பிரசங்கத்தை கேளுங்கள். ஒவ்வொரு பிரசங்கம் கேட்கின்ற பொழுதும் உங்களுக்குள் இருக்கிற ஆவியானவரை உற்று பாருங்கள். ஏனென்றால் உங்கள் நல்வாழ்வு தேவனுக்கு மிக முக்கியம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வேதம் சொல்கிறது, சிறியவனை புலியிலிருந்து எடுத்து இளையவனை குப்பையிலிருந்து உயர்த்தி அவனை பிரபுக்களோடும் ராஜாக்களோடு உட்கார வைக்கிறார் என்பது பழைய ஏற்பாட்டிலே தாவீது கண்டதான ஒரு காரியம். தாவீது தேவனுடைய பிள்ளை என்று அழைக்கப்படவில்லை. இயேசு கிறிஸ்து நம்மை குறித்து சொல்லுகிறார், ஸ்திரீகளில் பிறந்தவனிலே யோவான் ஸ்நானனுடைய பெரியவன் ஒருவரும் இல்லை, ஆனால் பரலோகராஜ்யத்தில் மிகச்சிறியவன் அவரை விட, அதாவது யோவான் ஸ்நானனை விட, தாவீதை விட, எலிசாவை விட, மற்ற பழைய ஏற்பாட்டு எல்லா பரிசுத்தவான்களோட பெரியவர்கள் என்று இயேசு தன் வாயினாலே சொன்னார். எந்த விதத்திலே பெரியவர்கள்? அவர் இயேசு ரத்தத்தாலே நாம் கழுவப்பட்டிருக்கிறோம். இயேசுடைய அந்த அழைப்பை ஏற்று விசுவாசித்து ஏற்றுக்கொள்ளும் பொழுது அந்த இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே அந்த கிரயம் கொடுத்து மீட்டப்பட்டபடியினாலே அவர் உயிருக்கு சமம் என்று நான் கடந்த நாட்களிலே சொன்னேன். அது மாத்திரமல்ல, எபேசியர் 1:17 ஜெபம் என்ன சொல்லுகிறது? தான் நம்மை அழைத்ததினாலே நமக்கு உண்டாயிருக்க நம்பிக்கை, அந்த அழைப்பை ஏற்றுக்கொண்டதினாலே நமக்கு கிடைக்கக்கூடியதான ஆசீர்வாதம் என்ன? நாம் நீதிமான்கள், இலவசமாய் நீதிமான்கள் ஆகிறோம் என்றதான ஒரு காரியத்தை இன்றைக்கு நான் விளக்கட்டும். கர்த்தருடைய நாமம் மையப்படுவதாக. 2 கொரிந்தியர் 5:17 இப்படியாக ஒரு வசனத்தை வாசிக்கிறோம். 2 கொரிந்தியர் 5:17 இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாக இருக்கிறான், பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின சொல்லிட்டு 21 வருகின்ற பொழுது நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும்படிக்கு, நாம் அவருக்குள் தேவ நீதியாகும்படிக்கு பாவமறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார். எப்படி பாவமாக்க முடியும்? இயேசு எப்படி பாவமாக முடியும்? அவர் பாவம் செய்தாரா? ஏதாவது தவறு செய்தாரா? இல்லை. இயேசு கிறிஸ்து முழு உலகத்தின் பாவத்தை சுமந்து பாவம் செய்யாமலே பாவியானார். ஆனால் தான் கல்வாரி சிலுவையிலே முழு உலகத்தின் பாவமும் அவர் மேல் வந்தபோது, இதுவரைக்கும் தேவனை அப்பா என்று சொன்னவர் பாவம், முழு உலகத்தின் பாவமும் அவர் மேல் இறங்கினபடியினாலே பாவம் செய்யாமலேயே இயேசு பாவமானார். அதான் சொல்லுது, பாவமானார், பாவம் செய்யாமலே பாவமானார். இது இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்திலே தேவன் செய்த ஒரு பெரிய மாற்றம். முழு உலகத்தின் பாவமும் அவர் மேல் வந்தபோது அது தேவனுடைய அற்புதமான ஒரு செயல். என்ன நடந்தது? அவர் பாவம் செய்யாமலே அவர் பாவியானபடியினாலே தேவனுடைய முகம் மறைபட்டது. அதனால்தான் அவர் சொன்னார், என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர்? ஏனென்றால் பாவம் ஒரு மனிதனை தேவனை விட்டு பிரிக்கிறது. அப்போ பாவம் ஒரு மனிதனுக்கு மரணத்தை கொடுக்கிறது. இப்பொழுது இயேசு தேவனை விட்டு பிரிந்தார். இதை குறித்து இன்னும் ஆழமான காரியங்களை பின்னால் பார்ப்போம். ஆனால் இங்கே நான் இன்றைக்கு இயேசு கிறிஸ்து இந்த அழைப்பை ஏற்றுக்கொள்ளும் பொழுது நாம் புது சிருஷ்டியாக மாறுகிறோம். அது மாத்திரமல்ல, நாம் நீதியாகிறோம். அப்போ 2 கொரிந்தியர் 5:21 என்ன வாசிக்கிறோம்? நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும்படிக்கு. தேவ நீதி, மனித நீதி அல்ல. எங்கள் நீதிகளெல்லாம் அழுக்கும் கந்தையுமாக இருக்கிறது. பழைய ஏற்பாட்டு மக்கள் பாவம் செய்த போது பலிகளை செலுத்தி அதனாலே நீதிமான்கள் என்று எண்ணப்பட்டார்கள். பாவங்கள் மூடப்பட்டது, எண்ணப்பட்டார்கள், கணக்கில் கொள்ளப்பட்டார்கள். நீதிமானுக்குரிய ஆசீர்வாதம் ஓரளவு பெற்றார்கள். ஆனால் உண்மையாகவே நாம் நீதிமான். அதைத்தான் எபிரேயரில் வாசிக்கிறோம், காளை, வெள்ளாட்டுக்கடா இவர்களின் ரத்தம் ஒரு நாளும் பாவங்களை நிவர்த்தி செய்ய மாட்டாதே என்று சொன்னார். ஆனால் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை நிவர்த்தி செய்திருக்கிறது என்று வேதம் சொல்கிறது. சரி, அப்போ நாம் தேவனுக்குள் அவருடைய நீதியாகும்படிக்கு, தேவ நீதியாகும்படிக்கு பாவமறியாத அவரை தேவன் பாவமாக்கினார். இயேசு பாவம் செய்யாத எப்படி பாவம் ஆக முடியும்? அது ஒரு அற்புதம். அதுபோல நீதி அறியாத நான், நீதி செய்யாத நான், நீதிக்கு தூரமாக இருந்த நான் இயேசுவை விசுவாசித்து ஏற்றுக்கொண்ட ஒரே காரணத்தினாலே நான், நீதி அறியாத நான், பாவியாயிருந்து அழைக்கப்படுகிற நான், துரோகி என்று அழைக்கப்படுகிற நான், நீதி அறியாத நான் இயேசுவை விசுவாசிக்கின்ற பொழுது அற்புத விதமாக, அதிசய விதமாக, இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்திலே நான் நீதி செய்யாமலேயே நீதிமானாகிறேன். அதான் அந்த வசனத்து விளக்கம். நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும்படி. ஏன் நீதி அல்ல, தேவ நீதி. இப்போ நான் நீதியாகவே ஆகிவிட்டேன். நீதி என்றால் என்ன?
தேவனுக்கு முன்பாக நிற்கக்கூடிய ஒரு தகுதி, எந்த குற்ற உணர்வும் எந்த தாழ்வு மனப்பான்மையோ, ஐயோ நான் ஒண்ணு இல்லை, நான் தகுதி இல்லை, இந்த எண்ணம் இல்லாமல் தேவனுக்கு முன்பாக தேவனோடு நிற்கக்கூடியதான ஒரு ஸ்லாக்கியம், ஒரு பாக்கியம், அதான் அருமையானவர்களே நீதி என்ற அர்த்தம். தேவநீதியாகும்படிக்கு பாவமறியாதவரை பாவமாக்கினார். இயேசு பாவமானபடியாலதான் இவன் தேவனுக்கு நிற்க முடியும் சொல்லுகிறார். என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று சொல்லுகிறார். ஆகையினாலே அருமையானவர்களே, அப்போ இயேசுவின் சிலுவை மரணத்தை இந்த அழைப்பை ஏற்றுக்கொள்ளும் பொழுது இந்த தேவனுடைய பிள்ளைன்னா ஏதோ தேவனுடைய பிள்ளை அந்த அளவல்ல, அதை விட ஒரு பகுதி நாம் மேலே யோசிக்கிறோம். என்ன, நான் உயிரை கொடுத்து வாங்கினார் என்று சொன்னேன், அதற்கு ஒரு தட்டிலே இயேசு ஒரு தட்டிலே நீங்கள் இருந்தால் நீங்கள் சமம் என்று சொன்னேன். ஏனென்றால் ஒரு பொருள் அதனுடைய விலையை வைத்து சமமாக இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்துக்கு விலை என்பதே கிடையாது. ரத்தத்தினாலே மீட்கப்பட்டபடியினாலே, ஆகையினாலே உயிரை கொடுத்து வாங்கினபடியினாலே நீங்கள் உயிருக்கு சமமானவர். ஆகையினாலதான் இயேசுவின் அத்தனை ஆசீர்வாதங்கள் உங்களுக்கு சொந்தம், எல்லாம் உங்களுக்கு சொந்தம். ஏன்னா உயிருக்கு சமமாக இருக்கிறீர்கள். சரி, இப்போது அடுத்தபடியாக என்ன வாசிக்கிறோம்? அவர் அழைப்பை ஏற்றுக்கொள்ளும் பொழுது நமக்கு கிடைச்ச பெரிய பாக்கியம், நான் நீதிமான் விளங்கிக் கொள்ள வேண்டும். நீதிமான், நான் நீதி அறியாத நான் இயேசு விசுவாசித்தபடியினாலே நான் நீதிமான் ஆக்கப்படுகிறேன். இது எப்படி ஆகிறது? என் செயலா, என்னுடைய பரிசுத்தமா, என்னுடைய தியாகமா? ஆனால் பழைய ஏற்பாட்டு மக்கள் எப்படி நீதியாக பார்த்தார்கள்? பலிகளை செலுத்தினார்கள், ஆடுகளும் மாடுகளும் புறாக்களும் வெட்டினார்கள். அருமையானவர்களே, அந்த நீதிக்கு பேர் அழுக்கு கந்தை. அதைத்தான் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகையினாலே அப்போ இந்த நீதிக்கு பேர் என்ன? இது தேவனுடைய நீதி, இது தேவனே கொடுத்த நீதி. இயற்கை, இது சாதாரண விஷயம் அல்ல. இது இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்திலே, மனித புத்திக்கும் மனித ஞானத்துக்கும் மனித அறிவுக்கும் விளங்காத விதத்திலே தேவன் எப்படி கிறிஸ்துவை பாவமாக்கினாரோ அதுபோல இயேசு விசுவாசித்து ஏற்றுக்கொண்டால் நீதி அறியாத நீங்கள், மனித புத்திக்கும் மனித ஞானத்துக்கும் மனித அறிவுக்கும் விளங்காத விதத்திலே தேவனுடைய வல்லமையினாலே நீதி செய்யாத நீங்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்ட ஒரே காரணத்தினாலே நீங்கள் நீதிமான்கள் ஆக்கப்படுகிறீர்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்கள் நீதிமான்கள் ஆகவில்லை, நீதிமான்கள் ஆக்கப்படுகிறீர்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் பழைய ஏற்பாட்டு நீதி எப்படி? பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் வாசிக்கிறேன் பாருங்க. நான் கிறிஸ்துவை ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படிக்கும் நியாயப்பிரமாணத்தினால் வருகிற சுயநீதி உடையவனாயிராமல், நியாயப்பிரமாணத்தினால் வருகிற சுயநீதியை உடையவனாயிராமல் இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினால் வருகிறதும் விசுவாசம் மூலமாய் தேவனால் உண்டாகிறதுமான நீதியை உடையவனாயிருந்து. அப்ப இந்த நீதி, தேவ நீதி ஒன்று உண்டு, சுயநீதி ஒன்று உண்டு. சுயநீதினா என்ன? வேதத்தின்படி வாழ்கிறதுனால, நியாயப்பிரமாணத்தின்படி வாழ்வதனால வரக்கூடிய நீதி. அதை செஞ்சு அதை வாழ்ந்து அதன்படி நடந்தால் அது சுயநீதி. இந்த நீதியை வைத்துக் கொண்டு மனிதன் பரலோகத்துக்கு போக முடியாது. அதனால் தான் இயேசு கிறிஸ்து யூதர்கள் மத்தியிலே பிரசங்கம் பண்ணினார், வேதபாரகர்கள் பரிசேயர் மத்தியிலே பிரசங்கம் பண்ணினார், நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன் என்றார். அப்போ இயேசு கிறிஸ்து வருவது வரைக்கும் அந்த நீதி அது அங்கீகரிக்கப்பட்டது. இயேசு கிறிஸ்து வந்த பின்பு இன்றைக்கு பழைய ஏற்பாட்டு நீதியை வைத்து பரலோகத்துக்கு செல்ல முடியாது. அதனால் தான் யோவான் 3ஆம் அதிகாரத்திலே ஒரு இஸ்ரவேலின் போதகனுக்கு, அந்த நிக்கோதேமுக்கு சொல்லுகிறார், நிக்கோதேமுவே, அவன் ராத்திரி சந்தேகத்தை கேட்டபோது நீ மறுபடியும் பிறக்க வேண்டும். அது மாத்திரம் எப்படி? அதுக்கு விளக்கம் கொடுக்கிறார். நீ ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறக்க வேண்டும். அவனுக்கு விளங்கவில்லை. பின்பு சொல்லுகிறார், காற்றானது தனக்கு இஷ்டமான இடத்துல வீசுகிறது, அது சத்தத்தை கேட்கிறாய், அது எங்கிருந்து வருகிறது எங்கே போறது என்று அறியாது இருக்கிறாய். அதுபோல மறுபடியும் பிறந்தவன் அப்படி இருக்கிறான். எப்படி காற்று வருது, அது எங்கிருந்து வருது எங்க போகுதுன்னு தெரியாது. அது போலதான். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு காற்று. இந்த இடத்துல மறுபடியும் பிறக்கிற அனுபவம், பரிசுத்த ஆவியானவருடைய உதவி, ஆவியினால் பிறக்கிற அனுபவம், பல காரியங்கள் சொல்கிறார். ஒரு காற்றை போல பேசிக் கொண்டிருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அது எங்கே இருந்து வருகிறது, அதாவது என்ன இடத்திலிருந்து வருகிறது, என்ன இடத்துக்கு போகிறது? வாசிப்போம். யோவானுடைய சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். இங்கே இயேசு கிறிஸ்து நிக்கோதேமுக்கு பேசிக் கொண்டிருக்கிறார். 8ஆம் வசனம் வாசிக்கிறேன், கவனியுங்கள். காற்றானது தனக்கு இஷ்டமான இடத்திலே வீசுகிறது, அதன் சத்தத்தை கேட்கிறாய், ஆகிலும் அது இன்னும் இடத்திலிருந்து வருகிறது என்றும் இன்னும் இடத்துக்கு போகிறது என்றும் உனக்கு தெரியாது. ஆவியினால் பிறந்தவனவனோ அவனும் அப்படியே இருக்கிறான் என்றார். அதற்கு நிக்கோதேமு, இவைகள் எப்படி ஆகும் என்றார். விளங்கவில்லை. அவர் இஸ்ரவேலின் போதகன். அதுதான் சொல்கிறார் 10ஆம் வசனத்தில் பாருங்க. இயேசு அவனை நோக்கி, நீ இஸ்ரவேலில் போதகனாயிருந்து இவைகளை அறியாமல் இருக்கிறாயோ? பாருங்க, ஒரு இஸ்ரவேலின் போதகனாயிருந்து கூட ஆண்டு சொல்ற காரியங்களை விளங்க முடியல. நீ நிறைய பேர் விளங்க முடியாதனால குழம்பிட்டு இருக்கிறாங்க. என்னுடைய பிரசங்கத்தை கூட ஆரம்பத்தில் முதல் பிரசங்கம் 2 பிரசங்கம் கேட்டால் குழப்பம் வந்துடும். என்னையா அது இப்படி குழப்பிட்டு இருக்கிறாரு உட்காந்துக்கிட்டு? இஸ்ரவேலின் போதகனா இருந்து அவருக்கே விளங்கலையே. அருமையானவர்களே, அதான் சொன்னேன், கத்தாவே கண்களை திறந்துடும், காதை திறந்துடும். இவர் சொல்றதுல உண்மை இருக்குதா, சத்தியமா, கரெக்டா, பரிசுத்த ஆவியானவரே போதியும் கேளுங்க. ஏன்னா அவரே சொல்றாரு பாருங்க, இஸ்ரவேலின் போதகன், அவன் வேதத்தை எடுத்து போதிக்கிறவன், அழகாக போதிக்கிறவன், வேத வசனத்தை கரைச்சு குடிச்சவன். அவருக்கு இயேசு சொன்ன காரியம் விளங்க மாட்டேங்குது. ஒரு போதகருக்கே விளங்கலைன்னா
அப்ப தேவன் ஒரு மனிதனை விளங்க வைக்கும் பொழுது, நன்றாக விளங்கிக் கொள்ளுங்கள், பரிசுத்தாவியான விளங்க வைக்கும் போதுதான் இந்த காரியம் விளங்க முடியும். இல்லை எத்தனை முறை பேசினாலும், இஸ்ரவேலின் போதகர்கள் எத்தனை முறை வேதத்தை படிச்சாலும் வேதம் விளங்குறது இல்லை. எத்தனை விசுவாசிக்கிறீங்க? இங்க பாருங்க. அப்போ காற்று தனக்கு இஷ்டமான இடத்துல பேசுகிறது. ஒரு ஞான அர்த்தத்தை நான் சொல்லட்டுமா? தேவன் இங்கே ஆவியில் பிறந்த அனுபவத்தை பேசுகிறார். தனக்கு இஷ்டமான இடத்துல பேசுகிறது. தேவன் இஷ்டம் என்ன தெரியுமா? தேவன் வியாதி, வேதனை, வறுமை பிசாசின் இஷ்டம். நாசம், மோசம், அழிவு பிசாசின் இஷ்டம். இயேசு எதுக்காக வந்தார்? நானும் ஜீவன் உண்டாயிருக்கவும் அந்த ஜீவன் பரிபூர்ணப்பட வந்தேன். இந்த தேவனுடைய வார்த்தையை விளங்கி நீங்க புரிய ஆரம்பித்தால், தேவனுடைய வசனத்தை விளங்கி ஒப்பு கொடுக்க ஆரம்பித்தால், தேவன் அவருக்கு இஷ்டமான இடத்துல, அவருக்கு இஷ்டமான என்ன? சுகம், மகிழ்ச்சி, சந்தோஷம், சமாதானம், விருத்தி, வெற்றி, ஐஸ்வர்யம், சகல நல்வாழ்வு, சுகவாழ்வு, இதுதான் தேவன் நடத்துவார். தேவன் வந்து தரித்திரத்துல, இல்லாமையில, குறைவில் நடத்துறதல்ல. நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் சோதிகளின் பிதாவிட இறங்கி வருகிறது. அப்போ தேவன் அவருக்கு இஷ்டம் என்ன? நன்மை, தேவன் கிருபை. இதை விளங்கணும், மனசை மாற்றணும். இந்த மனசு தான் எல்லாம் குழப்பம். காலகாலமா தப்பான காரியங்களை கேட்டு கேட்டு மனசு போச்சு. இப்போ வேத வசனத்தை இருதயத்தில் வச்சு விசுவாசிக்கணும். வேத வசனத்தை கொண்டு தன் மனசை மாற்றணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்ன சொல்றாரு பாருங்க. அப்போ அவருக்கு இஷ்டமான இடத்துல பேசுகிறதான் சொல்லிட்டு 10ஆம் வசனம் 3:10 வாசிக்கிறோம். இயேசு அவரை நோக்கி, நீ இஸ்ரவேலின் போதகனாயிருந்தும் இவளை நீ அறியாமல் இருக்கிறாயோ? 11ஆம் வசனம், மெய்யாகவே மெய்யாகவே நான் உனக்கு சொல்கிறேன், நாங்கள் அறிந்திருக்கிறதை சொல்லி நாங்கள் கண்டதை குறித்து சாட்சியிடுகிறோம், நீங்களோ எங்கள் சாட்சி ஏற்றுக்கொள்ளவில்லை. பூமிக்கு அடுத்த விஷயங்களை சொல்லியும் நீ விசுவாசிக்கவில்லையே. யாரு? வேத பாரகர்கள், இஸ்ரவேலின் போதகர். சாதாரண ஆள் இல்லைங்க, பாமர மனுஷன் இல்லைங்க. பூமிக்கு அடுத்த காரியம் சொல்லியுமே உங்களுக்கு வழங்கலையே. பரமகாரியங்களை உங்களுக்கு சொல்வேன், ஆனால் எப்படி விசுவாசிப்பீங்க? அப்போ ஒருத்தர் விசுவாசிக்கணும்னா தேவனுடைய பெரிய அனுக்கிரகம் வேணும். விசுவாசத்தை தோக்கிறதும் வரதான், முடிக்கிறதும் வரதான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என் வார்த்தையை கேட்டு விசுவாசிக்கிற நீங்கள் பாக்கியவான்கள். வசனத்தை கேட்கும்போது வசனம் ஒரு விசுவாசத்தை துவக்கும். வசனம் தான் விசுவாசத்தை துவக்குகிறது. கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக சொல்லிட்டு ஒரு காரியம் சொன்னார் பாருங்க. அப்போ புரியும். பரலோகத்திலிருந்து இறங்கினவரும் பரலோகத்தில் இருக்கிறவருமான மனுஷகுமாரன் அல்லாமல் பரலோகத்துக்கு ஏறினவர் ஒருவரும் இல்லை. 14ஆம் வசனம் இப்போது இன்னும் விளங்கும்படியா பேசுகிறார். ஏன்னா இந்த இஸ்ரவேலின் போதகருக்கு அவங்களுடைய மெத்தட்ல பேசினா தான் புரியும். எப்படி பேசுறாரு பாருங்க. சர்ப்பமானது 3:14, சர்ப்பமானது மோசையினால் வனாந்தரத்திலே உயர்த்தப்பட்டது போல மனுஷகுமாரனும் தன்னை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு உயர்த்தப்பட வேண்டும். அப்படியானா மனுஷன் கெட்டு போகாம நித்திய ஜீவன், அதுக்கப்புறம் இலவசம் தான். இயேசு இதை தியாகத்தின் அடிப்படை தான் உங்களுக்கு வருகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் எதை செய்யறதுனால அல்ல. இவன் பாருங்க, சர்ப்பமானது மோசையினால் வனாந்தரத்தில் உயர்த்தப்பட்டது போல. என்ன அர்த்தம்? என்ன நடந்துச்சு? எண்ணாகம் புத்தகம் 21ஆம் அதிகாரத்தில் படிச்சு பார்த்தீங்கன்னா 9ஆம் வசனத்தில் அந்த காட்சி சொல்லுது. எண்ணாகமும் 21:9 வீட்டில் இருக்கும் படித்து பாருங்கள். அதில் சொல்றாரு, இஸ்ரவேல் ஜனங்கள் பாவம் செய்தார்கள். பாவம் செய்த உடனே அந்த வனாந்தரத்தில் ஏற்கனவே இருந்த அந்த சர்ப்பங்கள் கடிக்க ஆரம்பிச்சிருச்சு. அந்த கடிச்ச உடனே அது கொள்ளிவாய் சர்ப்பம்னு சொல்லப்படுது. திடீர்னு எரியும், கொஞ்ச நேரத்தில் உயிர் போயிடும். திரளான ஜனங்கள். அப்போ பாவம் செஞ்சபடினாலே தேவனுடைய பிரசன்னங்க இல்லை. எங்க பார்த்தாலும் பாவம் இருக்கிற இடத்துல பிரச்சனை இருக்கிறதாக இருக்குது. அதை ஜெயிப்பதுக்கு தான், அதை மாத்துறதுக்கு தான் இயேசு வந்தார். இப்போ சர்ப்பம் அங்கே கடிச்சிருச்சு. கடிச்ச உடனே ஜனங்கள்லாம் செத்து கொண்டிருக்கிறாங்க. திரளான மக்கள் வனாந்திரம் செத்து கொண்டிருக்கிறாங்க. பாவத்து நிமித்தம் அந்த பிரச்சனை. அப்படி இருக்கின்ற பொழுது முறையிடுகிறார்கள். கர்த்தர் ஆண்டுகிட்ட போய் ஜெபம் பண்ணுகிறார். மோசே போய் ஜெபம் பண்ணுகிறார். தேவன் அவருக்கு ஒரு காரியத்தை சொல்லுகிறார். என்ன பண்றாரு? ஒரு மரத்துல வெங்கலத்துல ஒரு சர்ப்பத்தை அடிப்பு வேலையா அடிச்சு அது மரத்துல தொங்க வை. அப்போ அதை மரத்துல தூக்கி வை. பாம்பு யாரெல்லாம் கடிச்சிச்சோ உடனே என்ன பண்ணணும்? உடனே அந்த இடத்துல அது திரும்பி பார்க்கணும். அந்த தூக்கப்பட்ட அந்த சர்ப்பத்தை தூக்கி பார்க்கணும். அப்படியே பார்த்தான்னா என்ன ஆகும்னா அந்த கடிப்பட்ட விஷம் நீங்கி அவன் பிழைப்பான்னு சொன்னான். இது இஸ்ரவேலின் போதனுக்கு நல்லா தெரியும். ஏன்னா அவன் பழைய ஏற்பாடுல தேர்ச்சி பெற்றவன். அதைத்தான் சொல்றாரு. எப்படி இஸ்ரவேல் ஜனங்கள் வெங்கல சர்ப்பம், அதாவது வனாந்திரத்திலே சர்ப்பங்கள் கடித்து செத்து கொண்டு இருக்கும் பொழுது அங்கே அந்த மரத்திலே ஒரு சர்ப்பம் தூக்கப்பட்டது போல மனுஷகுமாரனும் சர்ப்பமானதும் மோசையினால் வனாந்திரத்தில் உயர்த்தப்பட்டது போல மனுஷகுமாரனும் தன்னை விசுவாசிக்கிறவன் எவனோ. அப்போ இவங்க யாரு? நியாயப்பிரமாணத்துக்காரர்கள். இவர் இஸ்ரவேலின் போதகன் வேதத்தை கரைச்சு குடிச்சவன், பழைய ஏற்பாடுபடி வாழ்கிறவன். இவனுக்கு இயேசு வருவதற்கு முன்பாக மீட்பு இருந்தது. இயேசு வந்த பின்பு இந்த இஸ்ரவேலின் போதகன் பார்த்து சொல்கிறார், நீ மறுபடியும் பிறக்க வேண்டும், நீ மனம் திரும்ப வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவனுக்கு விளங்கவில்லை. அதுக்கப்புறம் ஆவியில பிறக்க வேண்டும், இன்னும் புரியவில்லை. இப்போ சொல்றாரு பழைய ஏற்பாட்டுல இருந்து அவன் மெத்தடுக்கு போறார். அவன் விளங்க வைக்க முடியா பேசுறாரு. என்ன பேசுறாரு? எப்பா
அன்னை எப்படி மோசையினால அந்த சர்ப்பம் தூக்கப்பட்டுச்சு, கடிபட்டு செத்தவன்லாம் என்ன பண்ணான், நோக்கி பார்த்தான். நோக்கி பார்த்துட்டே இருக்கும்போது அந்த விஷம் போயிடுச்சு. பாருங்க, இந்த தேவனுடைய பிள்ளைகள் ஆசீர்வாதத்துல ஒரு முக்கியமான காரியம் சொல்றேன். நம்ம நீதிமான் ஆகிறோம், என்ன இருக்குன்னு சொல்லி தர போறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அநேகர் அப்போ அந்த சர்ப்பம் கடிச்சிருச்சு. கடிச்ச உடனே என்ன பண்ணாங்க, நீ யாரா இருந்தாலும் சரி, நீ எந்த நிலையில இருந்தாலும் சரி, பாம்பு கடிச்சிருச்சு. பாம்பு கடிச்ச உடனே என்ன பண்ணணும், சர்ப்பம் கடிச்சு மற்ற செத்துக்கிட்டு இருக்கிறாங்க, நீ பிழைக்கன்னா என்ன பண்ணணும், தேவன் ஒரு வழி உண்டாக்கி இருக்கிறார். ஒரு மரத்துல ஒரு வெங்கல சர்ப்பத்தை மாட்டி வச்சிருக்கிறாங்க. உடனே கடிபட்டவன் ஓட வேண்டாம், ஐயோ அங்க ஓட வேண்டாம், இங்க ஓட வேண்டாம், எந்த விதமான தேவன் உன்னை ஏற்படுத்தி வைத்து விட்டார். நீ எங்க ஓட வேண்டாம், யார்ட்டையும் போயிட்டு கெஞ்ச வேண்டாம், ஐயா எனக்கா வேண்டிக்கோ, உனக்கா வேண்டிக்கோ, நீ எனக்கா வேண்டிக்கோ, அங்க வேண்டி, ஒன்னும் தேவையில்லை. கடிபட்ட மனிதன், வாழ்க்கையில பிரச்சனை இருக்கிற மனிதன், வாழ்க்கையில பாம்பால் கடிபட்டவன், பிசாசால் கடிபட்டவன், பிரச்சனையில் பிடிபட்டவன், துன்பத்தில் பிடிபட்டவன் என்ன செய்ய வேண்டும், உடனடியாக அந்த இடத்துல இருந்து கொண்டே இயேசுவை நோக்கி பாருங்க. இதைத்தான் நாங்கள் அறிவிக்கிறோம் அருமையான தேவனுடைய ஜனமே. கடிபட்ட மனிதன் தன் கடியை பத்தி பேச வேண்டியதில்லை, எவ்வளவு கடின்னு பேசுறது இல்ல, அது பாம்பு எவ்வளவு பெருசுங்கிறது இல்ல, எவ்வளவு பெரிய வலின்னு சொல்றது இல்ல, எவ்வளவு ரத்தம் போது சொல்றது. இன்னைக்கு அநேகர் என்ன பண்றாங்க, ஐயோ என்ன கடிச்ச பாம்பு இவ்வளவு பெருசு, என் பிரச்சனை இவ்வளவு பெருசு, என் கஷ்டம் இவ்வளவு பெருசு, ஆகையால அங்க போகலாமா, இங்க போகலாமா, அவரை பார்க்கலாமா, இவரை பார்க்கலாமா, அங்க எழுதலாமா, இங்க எழுதலாமா. நோ, அருமையான தேவனுடைய ஜனமே, கர்த்தர் ஒரு காரியம் சொல்லுகிறார். சர்ப்பமானது என்ன வாசித்தோம், 3:14 மீண்டும் வாசிக்கிறேன். சர்ப்பமானது மோசையினால் வனாந்தரத்திலே உயர்த்தப்பட்டது போல மனுஷகுமாரனும் தன்னை விசுவாசிக்கிறேன் எவனோ. யூதனே, வேத பாரகனே, இஸ்ரவேலின் போதகனே, நீ மனம் திரும்ப வேண்டும். இதுவரைக்கும் உனக்கு பிரமாணத்தினுடைய வாழ்வு இருந்தது, இப்போது நான் வந்து விட்டேன். நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன். ஆகையினாலே பழைய பிரமாணத்தை வச்சு வர முடியாது. இப்போ நான் வந்த பிறகு அது அல்ல, ஏன்னா பிரமாணத்தை கொடுத்தவர் நானே வந்திருக்கிறேன். இப்பொழுது நீ என்ன செய்ய வேண்டும், நீ மனம் திரும்ப வேண்டும். ஆகையினால் உனக்கு நீ கெட்டு போகாமல் இருக்க வேண்டுமா, வாழ்க்கையில அழிந்து போகாமல் இருக்க வேண்டுமா, மரணத்தினால் சாகாமல் இருக்க வேண்டுமா. அன்று வனாந்தரத்தில் செத்து கொண்டிருந்த மக்கள், பாம்பால் கடிபட்டு மரித்து கொண்டிருந்த மக்கள் என்ன செய்தார்கள், அவர்கள் உடனடியாக கடிபட்டவர்கள், நான் ஒரு வழியை உண்டாக்கினேன், அதை விட்டு வேறு வழி இல்லை, அந்த வழி இந்த வழி இப்படி அப்படி பாரம்பரிய வழி, எங்க முன்னோரு வழி இல்ல. அருமையான தேவனுடைய ஜனமே, எந்த வழியிலும் அல்ல. கடிபட்ட மனிதன் செய்ய வேண்டியது என்ன, மோசையை பார்த்து கூப்பிட வேண்டியதில்லை, மோசேன்னு கூப்பிட வேண்டியதில்லை, ஆரோனை பார்த்து ஆரோன் கூப்பிட வேண்டியதில்லை. ஒவ்வொரு இடத்துல மோசையை கூட வேண்டிய வேற உண்டு, ஆரோனை கூப்பிட வேண்டிய இருக்கலாம். ஆனா இந்த இடத்திலே கர்த்தர் ஒரு காரியத்தை சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார், கடிபட்ட மனிதன் என்ன செய்ய வேண்டும், கடி பெரிதாக இருக்கிறது, வலி கோரமாக இருக்கிறது, எரிச்சல் பயங்கரமாக இருக்கிறது, பிரச்சனை கோரமாக இருக்கிறது, என்ன செய்யறது தெரியல. இந்த நேரத்துல என்ன செய்யணுமா, கடியை பத்தி பேசக்கூடாது. ஐயோ இவ்வளவு போகுதே, ஐயோ இவ்வளவு ரத்தம் போகுதே, ஐயோ உயிர் போகுதே, இவ்வளவு வலிக்குதே, இவ்வளவு பிரச்சனை, இவ்வளவு கஷ்டம். நோ, அதை நிறுத்துங்க. அதுக்கு போல என்ன பண்ணணும், அந்த இடத்துல நின்று கொண்டே, அந்த நிமிஷத்திலே அந்த இடத்துல இருந்து கொண்டே உயர்த்தப்பட இயேசுவை பார்க்க வேண்டும். அதான் சொல்லுகிறார், தன்னை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு உயர்த்தப்பட வேண்டும். நித்திய ஜீவன் என்றாலே நித்திய ஜீவனின் ஜீவாதிபதி இயேசு என்று அழைக்கப்படுகிறார். அப்போஸ்தலர் நடபடிகளிலே வாசிக்க 3:16 நினைக்கிறேன் சொல்கிறார், ஜீவாதிபதியை கொலை செய்தீர்கள், மரணத்தின் அதிபதியாகி பிசாசு. அப்ப ஜீவாதிபதி ஜீவனுக்கு அதிபதி. ஜீவன்ல வாழ்வு உண்டு, சுகம் உண்டு, வெற்றி உண்டு, விருத்தி உண்டு, அதான் ஜீவாதிபதி. மரணத்தின் இது எது, மரணத்தின் அதிபதி பிசாசு. மரணத்துல இது அப்போசிட். வியாதிகள், வேதனைகள், துன்பங்கள், நெருக்கங்கள், கலக்கங்கள், குழப்பங்கள், சந்தேகம், பயம், திகில், காரிருள், அதிரியம், அவநம்பிக்கை, இதெல்லாம் மரணத்தின் சக்திகளாக இருக்கிறது. ஜீவனின் சக்தி என்ன, ஜீவாதிபதி சக்தி என்ன, சந்தோஷம், சமாதானம், மகிழ்ச்சி, நித்திய ஜீவன், நல்வாழ்வு, சுகவாழ்வு, விருத்தி, அதாங்க ஜீவன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்ப என்ன சொல்றாரு, அப்ப கடிபட்ட மனிதர்கள், பிரச்சனையிலே பாம்பால் கடிபட்டவர்கள், பிரச்சனையிலே கடிபட்டவர்கள், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு அநேக தேவனுடைய பிள்ளைகள் விளங்கவில்லை, தான் தேவனுடைய பிள்ளை, நான் நீதிமான், தேவன் பாவமறியாத அவரை பாவமாக்கினார், அந்த தேவனுடைய நீதியாகும்படிக்கு. அப்ப நீதிமானுக்கு எனக்கு என்ன ஆசீர்வாதம், அநேக தேவ பிள்ளைகள் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பிரச்சனையோடு இருக்கிற மக்கள் சில போறாங்க, எங்கிட்ட போன் பண்ணி கொண்டு இருக்கிறாங்க, அவங்களுக்கு வசனம் சொல்லி கொடுத்தனே ஜெபம் பண்ணி சந்தோஷப்பட்டு மறுநாள் பதில கேட்கிறாங்க, பரவாயில்ல கர்த்தர் சுகமாகிட்டார். அருமையானவர்களே, இது ஒரு பெரிய ஆசீர்வாதமான ஒரு காரியம். சத்தியத்தை அறிவிக்கிறது, மக்களை தன் பக்கம் இழுக்குது பதிலாக மக்களை தேவன் பக்கம் நடத்துவது ஒரு முக்கியமான ஒரு காரியம். நீங்க என்ன பாருங்க, அவன் கடிபட்ட மனிதன் என்ன செய்கிறான், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், உடனே தன் பிரச்சனை பத்தி சொல்ல வேண்டியதில்லை, தன் வேதனை பத்தி சொல்ல வேண்டியதில்லை, தன் கஷ்டத்தை ஊரெல்லாம் சொல்லிட்டு வர வேண்டியதில்லை, அங்க போய் இங்க போய் பக்கத்து வீட்டுக்காரங்கிட்ட மாமா மச்சான் எல்லாத்தையும் போய் சொல்ல வேண்டியதில்லை. அவன் என்ன செய்ய வேணும், அதான் சொன்னார், வீட்டுல இருக்கிற இடத்துல இருந்து கொண்டு இருக்கிற இடத்துல திரும்ப வேண்டும். யார் பக்கம் திரும்ப வேண்டும், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.
ஒரு படம், ஒரு விக்கிரகம் அதன் மேல அல்ல, தேவன் மேல திரும்ப வேண்டும். அதான் சொன்னார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, இப்படி கூட சொல்லலாம், பாம்பால் கடிபட்டு கஷ்டப்படுறவர்களே, பிரச்சனையினால கஷ்டப்படுறவர்களே, வேதனையால கஷ்டப்படுறவர்களே, எல்லோரும் என்ன திரும்ப என்ன பாருங்க. அதான் அர்த்தம். அப்ப இஸ்ரவேலின் போதகர் என்ன சொல்லுகிறார்? அவர் விளங்கும்படியாக அவர் வேதத்திலிருந்து ஒரு மேற்கோள் காட்டி பேசுகிறார். என்ன பேசுகிறார்? எப்படி? அப்போ கற்பமானது மோசே உயர்த்தப்பட்டது போல தன்னை விசுவாசிக்கிறவன் யாரா இருந்தாலும் சரி, நீ எந்த நிலையா இருந்தாலும் சரி, நீ எந்த குலமா இருந்தாலும் சரி, உன் வலி எவ்வளவு பெருசா இருந்தாலும் சரி, உன் பிரச்சனை எவ்வளவு பெருசா இருந்தாலும் சரி, உன் கஷ்டம் எவ்வளவு பெருசா இருந்தாலும் சரி, எனக்கு கவலை கிடையாது. நீ என்ன செய்யணும்? அந்த கடிபட்டவன் அல்லது பாதிக்கப்பட்டவன் அது பிரச்சனையால் தாக்கப்பட்டவன் வாழ்வு அடையும்படிக்கு, நித்திய ஜீவனும், நித்திய ஜீவன் அது பரிபூரணமும் நல்வாழ்வும் சுகவாழ்வும் அடையும்படிக்கு, முதலாவது நித்திய ஜீவன், அதுக்கப்புறம் எல்லா ஆசீர்வாதங்களும் இருக்குது, அதை அடையும்படிக்கு என்ன பண்ணணும்? அந்த இடத்துல இருந்து கொண்டே இயேசுவை பார்க்க வேண்டும். அப்படி பார்த்தா பார்த்து கொண்டே இருக்கிறீங்க, விஷம் போயிடும். ஆறு வார்த்தையை பார்த்து கொண்டு பிரச்சனையை பார்க்கறத விட்டுட்டு, கடியை பார்க்கறத விட்டுட்டு, வலியை பார்க்கறத விட்டுட்டு, வேதனையை பார்க்கறத விட்டுட்டு, அதை பேசுறதை விட்டுட்டு, ஆண்டவரே அவருடைய வார்த்தையும் பேசிக்கிட்டு, ஒரு வியாதியா இருந்தா ஆண்டவருடைய தழும்புகளை சுகமானி, உங்க தழும்புகளை சுகமானி, அப்பதான் வலிக்குது. இல்ல ஆண்டவரே, உடைய வார்த்தை சொல்லுகிறது, உடைய ஆசனத்தை அனுப்பி உன் அக்கிரமங்களெல்லாம் மன்னித்து உன் நோய்களெல்லாம் குணமாக்கி சொன்னீர் ஆண்டவரே, உங்க தழும்பால் சுகமானேன், வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் என் வார்த்தை ஒளியாது என்று சொன்னீர் ஆண்டவரே. ஆண்டவரே வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். இதை நான் யோசிக்க மாட்டேன். ஆபிரகாம் தன் சரீரம் செத்து போனதையும் சாராளுடைய கற்பம் செத்து போனது என்னாது இருந்தாலும் வேதத்தில் எழுதியிருக்கிறதே. ஆகினால என் வலியை பத்தி நான் பேச போறது இல்லை, என் வலியை பத்தி சொல்ல போறது இல்லை ஆண்டவரே. தேவையில்லாம சொல்லி சொல்லி நான் அதை எடுக்கிறது இல்லை ஆண்டவரே. இப்போது நீங்க சொன்னீங்க ஆண்டவரே, என் அக்கிரமங்கள் எல்லாம் மன்னித்து என் நோய்களை எல்லாம் குணமாக்கி என் பிராணனை அழிவுக்கு விலைக்கு மீட்டு என்னை கிருபையினால் இரக்கத்தினால் முடிசூட்டி நன்மையினால் வாயை திருப்தியாக சொன்னீரே. வார்த்தைக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. வார்த்தையை அனுப்பி என்னை குணமாக்கிறே சொன்னீரே. மெய்யாகவே என்னுடைய வியாதிகளை ஏற்றுக்கொண்டு வலிகளை சுமந்து விட்டீர் என்று வேதத்தில் இருக்கிறதே. உடைய தழும்புகளால் சுகமானேன் என்று பேதுரு சொன்னாரே. அப்படி யாரால் தெய்வமே உடைய வார்த்தையை பார்க்கிறேன் ஆண்டவரே, நான் சுகமானேன், நான் நீதிமான் ஆண்டவரே. பாவம் அறியாத ஆண்டவரே நீர் பாவமானீர், நான் நீதி அறியாத நான் நீதிமானேன். நீதிமானுடைய ஆசீர்வாதம், நீதிமானுக்கு சுகம் உண்டு ஆண்டவரே. நான் தேவனுடைய பிள்ளை மாத்திரம் இல்ல, நான் பரிசுத்தவான் மாத்திரம் இல்ல, நான் நீதிமான் ஆண்டவரே. ஏனென்றால் என்னுடைய நீதி அல்ல, தேவநீதி எனக்கு தந்திருக்கிறீர். வேதம் சொல்லுகிறதே, நீதிமானுக்கு ஒரு கேடும் வராது என்று எழுதியிருக்கிறதே. நீதிமான் விரும்புகிற காரியம் அவனுக்கு கொடுக்கப்படுவான் என்று வேதத்தில் எழுதியிருக்கிறதே. அருமையான தேவனுடைய ஜனமே, அப்படியானால் அவரே பார்த்துட்டு இருந்து அந்த இயேசுவையும் அவருடைய வார்த்தையும் பார்த்து கொண்டே இருக்கும்போது, அதை எண்ணி துதிக்கும் போது, துதிச்சு கொண்டே இருக்கும்போது, நான் சுகமானேன், நான் சுகமானேன், நான் சுகமானேன், நன்றி ஆண்டவர் என்று சொல்லி ஆண்டவர் இருதயத்தில் விசுவாசித்து, அநேகரும் மனதளவு சொல்லல, இருதயத்தில் விசுவாசித்து நீங்கள் துதித்துக் கொண்டே இருக்கும்போது, ஆண்டவரை பார்த்து துதித்துக் கொண்டே இருக்கும்போது, உங்களை அறியாமலே தானாகவே அந்த விஷயம் இறங்குகிறது, தானாகவே அந்த வலி இறங்குகிறது. அதான் பவுல் சொல்கிறார், காணப்படுகிறவர்களே அல்ல காணப்படாத நோக்கி இருக்கிற நமக்கு, காணப்படுகிறவர்களே அல்ல காணப்படாதவர்களை நோக்கி இருக்கிற நமக்கு அதிசீக்கிரமாய் நீங்கும் லேசான உபத்திரவம். அருமையானவர்களே, இது உபத்திரவம், இந்த கல்வி, இது வலி என்பது நிரந்தரம் அல்ல. தேவனுடைய ஜீவனுக்கு முன்பாக இது லேசான காரியம். அருமையான தேவனுடைய ஆண்டவரையும் அவருடைய வார்த்தை பார்த்துட்டே இருக்கும்போது, அதை எண்ணி துதிக்கும் போது, இந்த காணப்படுற வலி, இந்த காணப்படுற பிரச்சனை, இந்த காணப்படுற தரித்திரம், இந்த காணப்படுற குழப்பம் அப்படியே விலகிட. அருமையானவர்களே, தேவன் ஞானத்தின் தேவனாக இருக்கிறார், தேவன் திட்டத்தின் தேவனாக இருக்கிறார், தேவன் ஐடியாக்களின் தேவனாக இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா, நன்றி. ஆக நாம் என்ன செய்ய வேண்டும்? ஆண்டவர் இதைத்தான் இஸ்ரவேலின் போதகனாகிய நிகோதேமுக்கு சொன்னார். இப்போது அவனுக்கு விளங்கிவிட்டது என்ற அவங்க மெத்தடில் பேசினா தான் புரியும். ஓஹோ, ஆமா, அப்போ இயேசுவை பார்த்தா நம்ம கஷ்டம் தீரும். அப்போ நமக்கு இதுக்கு முன்னால் என்ன பண்ணோம்? நம்ம பிரமாணத்தை படி நம்பிக்கிட்டு இருந்தோம். நம்ம நியாயப்பிரமாணம் பாவம் பண்ணா மாடை வெட்டணும், மற்ற காரியங்களுக்கு அதை செய்யணும், இதை செய்யணும் ஆசீர்வாதத்துக்கு. இப்போ இது விலகிடுச்சு. எனக்கு நித்திய ஜீவன் வேணும்னா, சுகவால் வேணும்னா, விருத்தி வேணும்னா, அப்போ இயேசு உயர்த்தப்பட அவர் உயர்த்த அவரை பார்த்தா எனக்கு கிடைக்கும். அவன் விளங்கி கொண்டான். எத்தனை விளங்கினீங்க? இஸ்ரவேலின் போதகனுக்கு விளங்காதை கர்த்தர் விளங்க வைத்தார். இயேசுவின் நாமத்தை நாங்களும் உங்களுக்கு அறிவிக்கிறோம். நீங்கள் கர்த்தருடைய வார்த்தையை விளங்கிக் கொள்ளும் பொழுது, அவர்களை எங்களுக்கு விளங்கவில்லை என்றால் என்னோட தொடர்பு கொள்ளுங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போ நீதிமானுடைய ஆசீர்வாதத்தை பார்த்து கொண்டிருக்கிறோம். என்ன வாசித்தோம்? அப்படியானால் தேவன் நம்மை அழைத்ததுனாலே நமக்கு உண்டாகிற நம்பிக்கை என்ன? அந்த அழைப்பை விசுவாசித்து ஏற்றுக்கொள்ளும் பொழுது, நாம் பிள்ளை என்று சொன்னேன், பரிசுத்தவான் என்று சொன்னேன். அது மாத்திரமல்ல, என்றால் ஒவ்வொரு நிருபத்திலே எழுதுகின்ற போது பார்த்தீங்கன்னா, கொரிந்தியேசிலே விசுவாசிகளாகி பரிசுத்தவான்கள் எழுதுகிறதாவது, எபேசிலே விசுவாசிகளாகி பரிசுத்தவான்கள் எழுதுகிறது. அது விசுவாசி ஆயிட்டாலே அவன் பரிசுத்தவான். சில நினைக்கிறேன் நாங்கள் தான் பரிசுத்தவான், கிடையவே கிடையாது. சில செயின்ட் ஒரு காலத்தில் நாங்கள் பார்த்தீங்கன்னா, அவர் செயின்ட்டு, இவர் செயின்ட்டு, அவர் பட்டம் கொடுத்தார் செயின்ட்டு பட்டம், இவர் செயின்ட்டு பட்டம். தேவனே பட்டம் கொடுத்துக்கிறார். வானமும் பூமி ஒளிந்து போனாலும் வார்த்தை ஒழியாது. கர்த்தருடைய வார்த்தை, இயேசுவை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொரு மனிதனும், விசுவாசித்து ஏற்றுக்கொள்ற ஒவ்வொரு மனிதனும் அவன் பரிசுத்தமா வாழ்ந்ததுனால இல்ல, இயேசு விசுவாசித்ததுனால அவன் செயின்ட்.
அவன் பரிசுத்தவான். எத்தனை விசுவாசிக்கிறீங்க? விசுவாசிக்க முடிகிறதா? இயேசுவை ஏற்றுக்கொண்டபடினாலே அவன் செயிண்ட். சரி, அது நான் சொல்லல. பிலிப்பியரை வாசிச்சு பாருங்க, 1ஆம் அதிகாரத்துக்கு 1ஆம் வசனம் வாசிச்சு பாருங்க. ஒவ்வொரு கொலோசியர் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் வாசிச்சு பாருங்க. எல்லா வசனங்களும் அப்படிதான் அழைக்கிறார். கிறிஸ்து இயேசுக்குள் விசுவாசிகளாயிருக்கிற பரிசுத்தவான்களுக்கு, விசுவாசிகளாயிருக்கிற பரிசுத்தவான்களுக்கு, விசுவாசிகளாயிருக்கிற பரிசுத்தவான்களுக்கு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படியானா இப்ப நான் என்ன சொன்னேன்? தேவனுடைய அந்த அழைப்பை ஏற்றுக்கொண்ட மனிதன் பரிசுத்தவான் மாத்திரம் அல்ல, அவன் நீதிமான். இந்த நீதியை குறித்து நாளை தினம் இன்னும் விரைவாக பார்க்கலாம். அப்படியானால் இந்த நாளில் நான் உங்களுக்காக நான் ஜெபிக்கட்டும். நான் நீதிமான், விசுவாசிங்க. நான் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும்படி, என் நீதி அல்ல, தேவனுடைய நீதி. நான் இயேசு விசுவாசிக்கின்ற பொழுது தேவ நீதி நான் பெற்றிருக்கிறேன். நான் நீதிமான். வேதத்தின்படி நீதிமானுக்கு ஒரு கேடு வராது என்று சொல்லியிருக்குது ஆண்டவரே. இனி கேடு வராது. இப்போ ஜெபிப்போமா? அன்பான பிதாவே, இந்த அருமையான வேலைக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்முடைய வார்த்தையை நான் அறிவித்திருக்கிறேன். நீர் மக்களை அழைத்ததினாலே அந்த அழைப்பை விசுவாசித்து ஏற்றுக்கொள்ளும் பொழுது விசுவாசத்தினால் கிடைக்கிற இலவசமான ஆசீர்வாதங்களை குறித்து ஒவ்வொரு நாளும் பேச தந்த கிருபைக்காக நன்றியோடு துதிக்கிறோம். காற்று இலவசம், மழை இலவசம், சகல மனிதனுக்கும் ஜீவனையும் சுவாசத்தையும் சகலத்தையும் கொடுப்பது இலவசம் ஆண்டவரே. ஆம் ஆண்டவரே, நீர் கொடுக்கிற அத்தனை நன்மைகளையும், நன்மையான எந்தையும் பூரணமான எந்த வரமும் நீர் மக்களுக்கு இலவசமாய் கொடுக்கிறீர். நீ மாறுதல் இல்லாமல் கொடுக்கிறீர். நீ நல்லோர் மேலும் தீயோர் மேலும் மழையை வருஷிக்க பண்ணுகிறீர். இதோ உடைய பிள்ளைகள் உண்மை நம்புகிறபடியாலே, உண்மை ஆண்டவர் ரட்சகராக ஏற்றுக்கொண்டிருக்கிறபடியாலே ஆண்டவரே, இவருடைய வாழ்க்கையிலே ஒரு நீதிமான்களாக உண்மை ஏற்றுக்கொண்டபடினாலே, தேவனுடைய பிள்ளைகளாக உண்மை விசுவாசித்தபடினாலே பரிசுத்தவான்களாக, உண்மை விசுவாசித்தபடினாலே நீதிமான்களாக ஆக்கப்பட்டபடியாக நமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீதிமானுக்கு உண்டான அத்தனை ஆசீர்வாதங்களும் இவர்கள் மலை மேலே இறங்குவதாக, நீதிமானுக்கு உண்டான அத்தனை நன்மைகளும் இவருடைய வாழ்க்கையில் இறங்குவதாக. தேவனே, இன்னும் தேவனுடைய கிருபையில வளருவார்கள். இவர்கள் தேவனுடைய ஜனங்கள், ஆசீர்வாதம் பெருகட்டும் ஆண்டவரே. உடைய பிள்ளைகள் ஆண்டவரே ஆசீர்வாதத்துக்குரியவர்கள், ராஜகுமாரர்கள், ராஜகுமாரத்திகள், ஒரு குறைவில்லாதபடி, ஒரு தாழ்ச்சி இல்லாதபடி, ஒரு பற்றாக்குறை இல்லாதபடி, எல்லா விதத்திலும் எல்லா நிறைவும் பெற்று சம்பூர்ணமாய் ஆண்டவர் ஆவிக்குரிய ஜீவியத்திலும் பூமிக்குரிய ஜீவியத்திலும் ஒரு சிறப்பான வாழ்க்கை வாழ தேவரீர் அனுக்கிரகம் பண்ணுவீராக, அனுக்கிரகம் பண்ணுவீராக, அனுக்கிரகம் பண்ணுவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அருமையானவர்களே, நீங்கள் நீதிமான்கள். அது நீங்கள் செய்த செயலின் அடிப்படையில் அல்ல. நீங்கள் தேவனுடைய பிள்ளைகள் மாத்திரமல்ல, நீங்கள் பரிசுத்தவான்கள் மாத்திரமல்ல, நீதிமான்கள் என்று வேதம் சொல்கிறது. அது கிறிஸ்து இயேசு இரத்த புண்ணியத்தினாலே கிடைத்தது. ஆகையினாலே நாளைய தினம் இதே நேரத்தில் நாம் சந்திப்போம். மற்றவர்களுக்கு சொல்லுங்கள். சந்தேகம் இருந்தால் என்னோடு தொடர்பு கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.